இந்த வாரம் இவங்க விளையாண்டதை பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 8 வீக் 9ஓட சாட்டர்டே எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக கோவா கேங் ரோஸ்ட் தான். சரி உள்ள போயிட்டு அந்த கோவா கேங் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சொல்லிக்கிற மாதிரி அதில் முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் விஜேஎஸ் அவர்கள் ஏஞ்சல் டெவில் கேம் பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. இல்லத்தில் இருக்கும் பேய்களை சென்று பார்ப்போமா. ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட யார் யாரு எப்படியெல்லாம் விளையாடினாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கு விமர்சனம் இருந்தா நல்லா இப்படி விளையாண்டாங்க டெவிலா அப்படின்னு உங்களுக்கு சில விமர்சனம் இருக்கும்ல, நீங்க இப்ப விமர்சிக்க போறீங்க. அருணுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு நல்ல ரோஸ்ட் கொடுத்தாரு. ரஞ்சித் சாரையும் ரொம்ப சேஃபா ஏஞ்சல் மாதிரி தான் சீசன் ஃபுல்லா விளையாடுறாருன்னு சொல்லி ஒரு கலாயா போட்டாரு. விமர்சனம் வந்து அவங்க மேல இல்ல, உங்க மேல தான் இருக்கு. ஆமா சார், நான் இந்த வாரம் தான் வந்து நீங்க கொஞ்சம் பேசி கேள்வி கேட்டு விளையாட ஆரம்பிச்சுக்க மாதிரி எனக்கு இருந்தது. கடைசி இந்த பதிலும் எனக்கு இந்த வாரம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. கேள்வி இது இல்ல சார், பதில் இது இல்ல சார். அப்புறம் ராயனை பார்த்தா எல்லாத்துக்கும் பயமாமா, அதனாலதான் அவர் யாரும் அப்ரோச் பண்ணலன்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு. மஞ்சரி தர்ஷிகா எல்லாம் சேர்த்து அவரோட கான்பிடன்ஸை உடச்சு மொக்க கொடுத்தாங்க. அப்புறம் முத்து வந்துட்டு டே 2 டெவில்ஸை பார்த்து இவங்க டெவில்ஸா நடிக்க சொன்னா வழிப்பறி கொள்ளையர்கள் மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கலாயை போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் ரோஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. விஜேஎஸ் வந்துட்டு செம கடுப்புல அவங்க மேல இருக்காங்க போல. ஆனந்தியும் ஜாக்லின் சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா எழுந்திரிச்சப்போ வழக்கம் போல செம கைத்தட்டலா இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு ராணுவ வந்துட்டு பேச சொன்னாங்க. ராணுவ வந்துட்டு வீக் டேஸ்லாம் பார்த்தோன்னா செமையா பேசுறாரு, ஆனால் வீக்கெண்ட்ல அவர் கரெக்டா பேச மாட்டேங்கிறாரு. விஜய் விஷாலோட சப்போர்ட்டோட தான் ராணுவ வந்துட்டு அவர் என்ன சொல்ல வராருங்கிறதே ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு நடக்கிறத அதை இன்னொரு சொல்ல வேண்டியது. நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் இதுக்கு நான் விஷால் கேட்க போறேன். உங்களுக்கு தான் நடந்தது. ஆமா சார், நீங்க தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு நடந்தது நீங்க தான் சொல்லணும். ஓகே, அதை யோசிங்க. அதுக்கப்புறமா தீபக்கை வந்துட்டு விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. அவர் வந்துட்டு எப்படி அந்த வாய் வார்த்தையாலே வந்துட்டு டெவிலா இருந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாருன்னு, எப்படி வந்துட்டு பேட்ஜஸ் கலெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறமா கோவா கேங் டாபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கோவா கேங் அவங்களோட ரூல்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருந்தாரு. அவங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டு உட்கார வச்சாரு. அருண் வந்துட்டு கோவா கேங்ல இருக்காரா இல்லையான்னு சொல்லியே ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்புறமா அவர் கோவா கேங்கோட கெஸ்ட் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கோவா கேங்ஸோட ரூல்ஸை பத்தி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. அது ரொம்ப சீரியஸா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு அவங்கள ஓட்ட தான் செய்யறாங்கன்னு தெரியாத மாதிரியே அவங்க வந்துட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கேம்ல வந்துட்டு இந்த ரூல் மற்றவங்களை எப்படி பாதிக்குதுங்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. மற்றவங்க எங்கள் கேம்னால இன்செக்யூர்டாக இருக்கணும், கேமை வந்துட்டு ப்ராப்பராக விளையாட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜேஎஸ் வந்துட்டு கோவா கேங்குக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங்கை கொடுத்தாரு. அவர் கையில் வந்துட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதின அந்த பேப்பர் இருந்தது. அவரை வந்துட்டு அதை தாறு கிழிச்சு போட்டாரு. இனியாவது இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்கன்னு வார்னிங் கொடுத்தாரு. அப்புறமா போனா போகுதுன்னு சொல்லி ஜாக்கியும் சௌந்தர்யாவையும் ஃபர்ஸ்டே வந்துட்டு சேவ் பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவா கேங்குக்கு ஞானோதயம் வந்துருச்சு. இனி தனித்தனியாக விளையாடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதை புரிஞ்சுக்க விஜேஎஸ் 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடில் இதுதான் மெயின் விஷயங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.